ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சொரக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி அதுக்கு சொரக்காய் 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சொரக்காயோட மேல் போர்ஷனையும் கீழ் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சுரக்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறையா இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இந்த சுரக்காயில் எல்லா தோலுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இதை நம்ம பாதியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை போர்ஷனையும் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ இந்த விதை போர்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் எல்லா காயிலையுமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிடலாங்க. இந்த சொரக்காய் கிரேவி நம்ம ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேஸ்ட் எல்லாம் போக ரொம்ப கம்மியாக தான் காய் இருக்கும். நான் 400 கிராம் அளவுக்கு காய் எடுத்திருக்கேங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ கிரேவி செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரும் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. இந்த சாம்பார் தூள், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். இப்போது காயோட மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்திக்கலாங்க. நான் 4 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன், நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அரைச்சி போடும்போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். கிரேவி கம்மியாக வேணும்னா ஒரு தக்காளி கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். இது ஒரு 50 ml அளவுக்கு வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாங்க. காய் நல்லா வேகணும், கிரேவி நல்லா கெட்டியாகணும், அது வரை நம்ம வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. அப்பப்போ திறந்து கலந்து கொடுத்துக்கலாம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாங்க. இப்போது ஓரளவுக்கு வெந்திருக்கு. காய் இன்னும் கூட கொஞ்சம் வேகணும், கிரேவி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காயும் நல்லா வெந்துடுச்சு, கிரேவியும் திக்காகிடுச்சுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான சுரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சாதம், தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.